அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரை எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. விடுதலை மாத்திரம் சந்தோஷமும் சமாதானம் தருகிறவர். பரிசுத்த ஆவியானவரை நீர் பேசும். உங்களோட அடியை நான் கேட்கிறேன். பேசுகிறது நான் அல்ல, நீர் என்னை மூடி மறைத்து நீர் பேசும். இதாவியானவரை உங்களோட வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா செவிகளை திறக்கப்படட்டும். பார்க்கிற இந்த வீடியோ மூலமாய் அநேக ஆவிக்குறை கண்கள் திறக்கப்படட்டும். அப்பா, வார்த்தைகளும் ஒவ்வொருத்தருக்குள்ளே கடந்து போகும்போது இந்த வார்த்தை மூலமா ஒவ்வொருத்தரும் விடுதலை செய்யும்படியாக நான் கட்டளை விடுகிற இயேசுவின் நாமத்தினால தேவாவியானவரை என்னை மொழி மறைத்து நீர் பேச போறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீரை இருந்து தொடர்ந்து நீர் வழிநடத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால செல்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாய், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்தில் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தரோட வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நன்றாக கவனமாய் கேளுங்கள். என்னோட தலைப்பு, there is the difference between gift of prophecy and spirit of prophecy. தீர்க்க தரிசனத்தின் வரங்களும் தீர்க்க தரிசனம் ஆவியும் உள்ள வேறுபாடுகள் குறித்து நான் பேச போகிறேன். ஞானத்தின் வரங்கள் இருந்தாக்கா ஆவின் வரங்கள் இருக்கக்கூடும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார்களா, வரங்களும் உனக்குள்ள இருந்துதான் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் ஆவியை கொடுக்கிறார். தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரங்களை அழைக்கிறார். நன்றாக கவனிங்க. God produced the spirit. That spirit can produce the gift. தேவன் ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவியை வரங்களை அழைக்கிறது. அப்படின்னா வரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறதோ, தேவன் பரிசுத்த ஆவி மூலமாய் வரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறதோ, தேவன் நாமத்தை உயர்த்த முடியும். பாதாளத்தில் இருக்கிற பிசாசின் ராஜ்யத்தை உயர்த்த முடியும். இது எப்படி நீங்க கேட்கணும். இதை குறித்து தான் நான் உங்களோடு பேச போறேன். கவனமாய் கேளுங்க. ஒரு ஊழியக்காரர் தன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது, அவர் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுமே பரிசுத்தாவியானவர் எதை உருவாக்குறார்களா, எதை அழைக்கிறார்களா, வரங்களை அழைக்கிறார். பரிசுத்தாவினர் மூலியமாய் தான் ஆவின் வரங்களை அழைக்கிறது. ஆவின் வரங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனா ஆவின் வரங்கள் மூலியமாய் நாம் பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா பரிசுத்தாவியனர் மூலியமாய் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரியான வாழ்க்கையில எது எது தேவையோ அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆவின் வரங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இன்றைக்கு பாவம் செய்யறவங்களும் அற்புதம் செய்யறாங்களா? செய்யறாங்க. இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் வைத்துக் கொண்டு அற்புதம் செய்யறாங்க. பரிசுத்தாவியர் இல்லாம வரங்களை வைத்துக் கொண்டு அற்புதங்களை செய்யறாங்க. நன்றாக கவனிங்க. பரிசுத்தாவியானவர் உள்ள இருக்கும்போது, ஆவின் வரங்களும் உள்ள இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க? அற்புதங்களை செய்யறாங்க. தேவனோட அடையாளம் அற்புதங்களை செய்யறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம வரங்களை வைத்துக் கொண்டே பரிசுத்த ஆவியானவர் வரங்களை வைத்துக் கொண்டு அற்புதங்களை செய்யறாங்க. இது எப்படின்னா, ஒரு மனுஷன், ஒரு பாஸ்டர் எடுத்து உதாரணத்துக்கு ஒரு ஊழியக்காரர் எடுத்துங்க. ஒரு ஊழியக்காரர் தன் ஊழியர் செய்து கொண்டு அவர் குடித்துக் கொண்டு அவர் அநேக தவறான காரியங்களில் ஈடுபட்டு அவர் ஊழியர் செய்து கொண்டு இருந்தாலும் அவர் நினைக்கிறார், நான் இப்படி பாவம் செய்த கூட ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார் சொல்லி அவங்க போற இடத்துல அவங்க அற்புதம் செய்யறாங்க. நாம் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் என்னன்னா, எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்கார் பாவம் செய்யறாரு, நம்ம கண்ணுக்கு முன்னே பாவம் செய்திருக்கிறாரு, இவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறாரு, இது எப்படி இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு குழப்பம். ஆனா நான் சொல்றேன், நன்றாக கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது அந்த பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அந்த பாவத்தை அவர் உணர்த்தும் போது, நம்ம என்ன செய்யறோம்னா, அவர் சொல்லுகிறது கேட்காமல் நம்ம இன்னும் துணிகரமான பாவம் செய்யும்போது நம்மளை விட்டு பரிசுத்தாவே தூரம் விலகி போகிறார். ஆனா வரங்கள் போகிறதுல, வரங்கள் உனக்குள்ளே தான் இருக்கிறோம். பரிசுத்தாவின் வரங்கள் உனக்குள்ள இருக்கும்போது ஆவியானவர் தேவையில்லை. ஏன்னா நீ பாவம் செய்யறதுக்கு ஆவியானவர் தேவையில்லை. ஆனா வரங்களை வைத்து செய்யறாங்க. அது எப்படி செய்யறாங்க? பரிசுத்தாவின் அவங்களை விட்டு போனதுமே வரங்கள் செயல்படுது. ஆனா பரிசுத்தாவினர் போயிடுறாரு.
ஆனா நிறைய உலக என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, வரங்களை வைத்து பாவம் செய்தவங்க வரங்களை வைத்து அற்புதம் செய்யும் போது தேவனோடு இருக்கிறாரு சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க. ஆனா இதுக்கு ஒரு உதாரணமாய் நான் வேதத்துல ஒரு வார்த்தையை நான் வாசிக்க போறேன். உங்ககிட்ட வேதாகம் இருந்தா, உங்ககிட்ட பைபிள் இருந்தா என்னோடு சேர்ந்து நீங்க வாசிங்க, என்னோடு சேர்ந்து நீங்க படிங்க. கண்டிப்பா ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா உங்களுக்கு தொடுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். இந்த இடத்துல, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களும் செய்தோம் அல்லவா என்பார்கள். 23வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம் செய்கிறக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கர்த்தர் இந்த வார்த்தை சொல்றார். நல்லா கவனிங்க. அநேக பேர் சொல்லுவாங்க, அப்பா நான் உன் நாமத்துல அற்புதம் செய்தேன் இல்லையா, உன் நாமத்துல பிசாசை துரத்துல இல்லையா, உன் நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னேன் இல்லையா, அப்பா இதை நீங்க தான் பார்க்கலன்னு சொன்னா அப்பா சொல்லுவாரு, கண்டிப்பா நான் உன்னை பார்க்கலன்னு. நீ யாருன்னு தெரியல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் நீ வரங்களை பயன்படுத்தி இருந்தால் தேவன் ராஜ்யத்துக்கு நீ பிரயோஜனமாய் இருந்திருக்க. ஆனா நீ பாவம் செய்து பரிசுத்தாவியானவரை விட்டு வரங்களை மாத்திரம் எடுத்து நீ வரங்கள் மூலியமா நீ செயல்படும் போது, ஆனா தேவன் ராஜ்யத்தை நீ தேவன் ராஜ்யத்தை உயர்த்தவில்லை, நீ பிசாசின் ராஜ்யத்தை உயர்த்துகிறாய். அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. அதுல நல்லா கவனிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஒரு காலம் உங்களை நான் அறியவில்லை. தேவன் தெளிவாய் சொல்கிறார். பிசாசுக்கும் வல்லமை இருக்குது. நன்றாக கவனி. பிசாசுக்கும் வல்லமை இருக்குது. எப்படி? ஒரு உதாரணத்துக்கு, பரலோகத்தில் தேவன் அவரை அப்படின்னா அவருக்கு ஈக்குவலா ஒரு லூசிபர் ஒரு ஏஞ்சலை அவர் படித்தார். அந்த லூசிபருக்கு தேவனோட வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா தேவனோட வல்லமை பரிசுத்தாவியானவர் மூலமா அதுக்கு வரங்களும் அதுக்குள்ள இருந்தது. ஆனால் அந்த லூசிபர், அந்த தேவதூதன் ஒரு காரியத்தை மாத்திரம் நினைத்தான். தேவன் இல்லாதப்போ தேவனோட சிங்காசனத்துக்கு மேல ஒரு சிங்காசனத்தை போட்டு நம்ம அமரலாம் சொல்லி அவன் சிந்தனையை மாத்திரம் சிந்தித்தான். தேவன் தெரியும். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். தேவன் பார்த்தார், நான் உருவாக்குறேனே, நான் படைத்தனே, பாருங்க, நான் படைத்தனே, நான் படைத்த இந்த தூதன் ஒரு காரியத்தை நினைத்தான், என்னை விட மேல சிங்காசனம் போட்டு அமர்வே சொல்லி எப்ப அவனுக்குள்ள அந்த பெருமை மேட்டுமையோ வந்ததோ தேவன் அவனை பிடிச்சி தள்ளிட்டார். தேவதூதர் பிடிச்சி தள்ளினே அவன் சாத்தானாய் மாறினான். ஆனால் ஒன்றாக கவனிங்க, தேவனுக்கு மேலான காரியங்கள் அவன் நினைத்தான். பெருமை அவனுக்குள்ள இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவனை அந்த தூதனை விட்டு போயிட்டான். தூதனை விட்டு அந்த ஏஞ்சலை விட்டு போனதுமே ஏஞ்சலுக்குள்ள வல்லமை இருந்தது, வரங்கள் இருந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நன்றாக கவனிங்க. வல்லமை இருந்தது, வரங்கள் அவனுக்குள்ள இருந்தது, ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. என்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு ஊழியக்காரருக்குள்ள, ஒரு கிறிஸ்துவர்களுக்குள்ள பெருமை வருகிறதோ, எப்போ அவங்களுக்குள்ள அந்த பெருமை உண்டாகுதோ அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்க மாட்டார். கண்டிப்பா நான் சொல்லுகிறேன், அவங்களுக்குள்ள ஆவின் வரங்கள் இருந்தா கூட சரி, ஆவியானவர் இல்லைன்னா அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் பரிசுத்தம் இல்லாது விட்டால் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவன் இது சொல்கிறார். பிசாசாலே அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி அவனுக்கு வல்லமை இருந்தது. அவன் பரலோகத்தில் தேவனோடு இருந்தான். அவனுக்கு ஆல்ரெடி பரலோகத்தில் அவனுக்கு வல்லமை இருந்தது, அவனால செய்ய முடியும். ஆனா பரிசுத்தாவே இல்லாம அவனால செய்ய முடியும். ஏன்னா ஆவினர் மூலியமா அவன் வல்லமை பெற்றுக்கொண்டான். ஆனா ஆவினர் அவனை விட்டு தூரம் போயிட்டு, அந்த தூதனை விட்டு தூரம் போயிட்டான். நன்றாக கவனிங்க. மோசே காலத்துல மோசே கையில ஒரு கோல் இருந்தது. அந்த கோலை போட்டால் பாம்பா மாறிடும், திரும்ப அந்த பாம்பை தொடரும் போது அந்த கோலாய் மாறிடும். அதனால இவன் இந்த பாத்தீங்கன்னா மோசை எடுத்துங்க, தேவனோட ஒரு தீர்க்கதரிசி ஒரு மோசை தன் பார்வன் ராஜா கிட்ட போயிட்டு அந்த கோலை எடுத்து வீசும் போது அந்த கோல் பாம்பா மாறினே அங்க இருக்கிற ராஜா, மெசேஜ் டிரான்ஸ்லேட் பைபிள்ல சொல்லுது, பார்வன் ராஜா நகைத்தானா, சிரித்தானா. ஏன்னா நீ செய்த அற்புதமும்
நாங்களும் செய்ய முடியும் சொல்லி அந்த பார்வன் சுற்றிலுமா இருக்கிறது விச் கிராஃப்ட் அப்படின்னா மந்திரம் செய்யறது. அவனும் கையிலும் கோல்கள் இருந்தது. அவனுங்களும் கோல் எடுத்து போடும்போது மோசை போட்ட கோல் முன்பதாக அவனுங்களோட கோலங்களும் பாம்பாய் மாறினது. இது எப்படி தேவனோட கோலம் பாம்பாய் மாறினது? பிசாசு கையில இருந்த அதோ மந்திரவாதியின் கையில இருந்த கோலும் பாம்பாய் மாறுகிறது. அப்படின்னா அவன் வரங்கள் மூலியமாய் பாம்பாய் மாத்தினான். ஆனா பரிசுத்தாவின் மூலியமாய் இவரோட கோல் பாம்பாய் மாறினது. ஆனா அதனால தான் எல்லாம் பாம்புகளையும் பார்த்துட்டு மோசை ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஏன்னா என்னடா இது, நம்மளையும் கோலை போட்டு பாம்பா மாறுது, அவங்களையும் அதே கோல் போட்ட பாம்பாய் மாறுது, அது எப்படி மாறுகிறது? ஏன்னா இந்த இடத்துல மோசை பரிசுத்தாவின் மூலியமா செயல்பட்டார், அவங்க பரிசுத்தாவின் இல்லாம செயல்பட்டாங்க. அதனால்தான் மோசை மூலியமா மோசை போட்ட அந்த கோல் அந்த பாம்பாய் மாறின அந்த பாம்பை மற்ற பாம்புகளை விழுகிச்சான். அப்போது அவன் பயந்து நடுங்கினான். பார்வோன் ஒன்று சொல்ற, மந்திரத்துக்கு நீ பயப்படாதே, யார் உனக்கு என்ன செய்தாலும் நீ கவலைப்படாதே. ஏன்னா ஒரு பாம்பை வைத்து அநேக பாம்புகளை முழுக வைத்தார்னா ஆவியானவர், அதே ஆவியானவர் உன்னை தொடப்படுறது, அதே ஆவியான உனக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். சாத்தான் நாட் எ கிரியேட்டட், சாத்தான் இஸ் எ கிரியேஷன். அவனை உருவாக்கல, அவன் படைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அவன் தான் லூசிபர். லூசிபர் தான் சாத்தான். ஏன்னா பெருமை நினைத்தால் தேவன் தட்டார். அல்லேலூயா. ஆனா கிருபை ஆனால் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் தான் அநேக காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். வரங்கள் மூலியமாய் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நன்றாக கவனிங்க. நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் நான் கண்ட்ரோல் பண்றேன், பரிசுத்த ஆவியானவர் நான் கண்ட்ரோல் பண்றேன். ஆனா நன்றாக கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இனி நம்மளை தான் கண்ட்ரோல் பண்றாரு. கண்ட்ரோல் பண்ற ஆவியானவர் நான் கண்ட்ரோல் பண்றேன்னு சொன்னா உண்மையில பைத்தியகாரதனமா தான் இருக்கிறது நான் பார்க்கிறேன். பரிசுத்தாவினை என்னைக்கு உன்னை கண்ட்ரோல் பண்றாரோ அப்போது நீ போகிற இடத்தெல்லாம் கர்த்தர் எத்தனை பிசாசானும் எத்தனை சத்துரு வந்தாலும் அங்கிருந்து உன்னை பாதுகாப்பு கொடுத்து தேவன் தப்பி வைக்க சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆனா வரங்களை மாத்திரம் வைத்து நீ போனாலும் உனக்கு ஆபத்து வரும், விபத்து வரும். பரிசுத்தாவை இருக்கிறாருன்னு நினைத்து நீ கவலைப்படாது. பரிசுத்தாவை இல்லாம போயிடுவார். ஏன்னா பரிசுத்தாவை இல்லாம நீ செயல்படும் போது உனக்கு பிரச்சனைகள் வரும், நிந்தைகள் வரும். எல்லாருமே பார்க்கிற வெறும் வரங்களை மாத்திரம் தான் சார்ந்து இருக்கிறாங்க தவிர பரிசுத்தாவினர் மூலியமா யாருமே சார்ந்து இருக்கவில்லை. என்னைக்கு நீ பரிசுத்தாவினர் சார்ந்து இருக்கிறியோ வரங்களையும் பரிசுத்தாவின் மூலியமா நீ சார்ந்து இருப்பாய். ஆனா பரிசுத்தாவின் மூலியமா வரங்களை நீ செயல்படுத்தும் போது தேவன் ராஜ்யத்தை நீ மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா spirit comes from God, but spirit produces a gift. நன்றாக கவனிங்க. Spirit comes from God, but spirit produces a gift. பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலியமாய் தான் உனக்கு வரங்களையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனோட தேவ ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது உன்னை குறித்து எந்த திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறாரோ பரிசுத்த ஆவி நிச்சயமா இது செய்து முடிப்பார். இனி வாக்குத்தத்தம் மாறாதுங்க. சத்திய வார்த்தை என்னைக்குமே மாறாது. எனக்கு தேவனோட வார்த்தைக்குள்ள பரிசுத்தாவை நீ பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் மூலியமா நீ செயல்பட ஆரம்பிக்கிறியோ அப்பவே தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார் சொல்லி. உண்மையாக சொல்றேன், தேவன் யாரோடு இருக்கிறார்னா ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார், தேவன் அவனோடு இருக்கிறார். என்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ள பாவம் பிறகுதோ அந்த மனிதன் எவ்வளவுதான் தேவன் என்னோடு இருக்கிறார் நினைத்தாலும் தேவன் இப்போது வாஸ்தவில வசனம் அதே மாதிரி தான் தேவன் சொல்லுவாரு, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறிவில்லை, நீ யாரும் தெரியலன்னு சொல்லுவார் ஆண்டவர். அதனால இன்றைக்கு நான் சொல்றேன், மனம் திறந்து எனக்கு பரிசுத்தாவின் இருக்கிறார், எனக்கு வரங்கள் இருக்குது சொல்லிக்கொண்டே இருக்காத. அதை நீ சொல்லாதே, நீ அதை சொல்லாதே. ஏன்னா நீ செய்கிற காரியங்களில் தேவன் உன்னை வைத்து செய்கிற காரியங்களை மற்றவர்கள் அதை அறிவார்கள். நீ சொல்லாத, எனக்கு இந்த வாரம் கொடுத்து இருக்கிறாரு, எனக்கு இந்த வரங்களை பயன்படுத்துறாரு, எனக்கு மரித்தவர்களை உயிரோடு எழுப்புற வரங்கள் இருக்குது, எனக்கு இதோ சுகமளிக்கிற வரங்கள் இருக்குது, இதோ நான் பிசாசுகளை ஒற்றுகிற வரங்கள் இருக்குது. அதை நீ சொல்லாதே. பரிசுத்தாவின் என்னைக்குமே அவர் என்னை பரிசுத்தாக என்னைக்கு உனக்குள்ள இருக்கிறாரோ அவர் என்னை எப்பயுமே அதை சொல்ல மாட்டார், எப்பயுமே செய்களை தான் இருக்கு. அதனால சொல்ற அநேக காரியங்களை பேசுறதை விட செய்கள் அதிகமாக உண்டாகட்டும். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க நான் இதை பண்றேன் அதை பண்றேன், யாருமே ஒரு காரியம் எதுவுமே செய்ய போறது இல்லை. ஏன்னா தேவ ஆவியின் மூலியமா தான் எல்லாமே செய்ய முடியும் ஒரு மனுஷனால. ஆனா இன்னைக்கு பார்க்கணும், யார்கிட்ட தலைவலியணுமோ
அவங்க கிட்ட தலை குனிகிறது. யாருக்கு தலை குனியக்கூடாதோ அவங்க கிட்ட தான் தலை குனிகிறாங்க. அது எப்படின்னா, தேவன் சமூகத்துல வரும்போது தேவன் சமூகத்துல தலை குனிகிறது இல்லை. ஆனா யாராவது ஒருத்தர் எனக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு பணம் தரேன்னா அவங்ககிட்ட தலை குனிகிறது. ஒன்று சொல்றேன், உனக்கு உதவி செய்யறவன் நாளைக்கு முன்னே கொட்டபடி உனக்கு பின்னாலே பேச முடியும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ நன்மை செய்தாலும் பேசுவார்கள், தீமை செய்தாலும் பேசுவார்கள். நீ பரிசுத்த ஆவியானவர் மூலமா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உன்னை சாட்சியை நிறுத்துவார். அதனால நான் மெய்யாகவே சொல்லுகிறேன், நீ தலைகுனிய வேண்டியது தேவனோட ராஜ்யம், தேவனோட சமூகத்தில் மாத்திரம்தான். இன்றைக்கு நான் சொல்றேன், நன்றாக கவனிங்க. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற தவறை கரெக்ட் பண்ணுவார், ஆனா வர்ணங்களை உனக்கு கரெக்ட் பண்ணாது. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும்போது நீ எப்படி வாழணும்னு அவர் கற்றுக் கொடுக்கிறார், எங்க போகணும், என்ன பேசணும்னு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா வர்ணங்கள் உனக்கு செய்யாது. அதனால வர்ணங்களை சார்ந்து இருக்காது, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தது. உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துங்க. தாவீது அநேக பாவங்களை செய்தோம். ஆனா தேவ ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருந்தார். ஏன்னாக்கா தேவன் சொல்றாரு, தாவீதை இருதத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டார் ஆண்டவர். ஏன்னா தாவீது அவன் பாவம் செய்தா கூட தேவனோட சமூகம் வந்து பணிந்து கொள்வார், விழுந்து அப்பா என்னை மன்னிச்சு சொல்லி கதற அழுவார். ஏன்னா அவருக்குள்ள இருக்க தாளத்தை வச்சு நான் இது பண்ண ஆண்டவரே, நான் கோலியாத முறியடிச்சேன் ஆண்டவரே, நான் இப்படி பண்ண ஆண்டவர் அவர் சொல்லல. ஆண்டவரே நான் செய்த தவறுகளை என்னை மன்னித்தரும் ஆண்டவரே, எந்த மனுஷன் கையிலையோ என் தலை குனிந்து போகிற அளவுக்கு என்னை விட்டுறாத ஆண்டவரே தான் தாவீது சொல்லியிருக்கிற தவிர நான் இதை செய்த தாவீது சொல்லவில்லை. ஒப்பு கொடுத்தாரு தன் தேவன் சமூகத்துல. மீண்டும் ஆவியானவர் தாவீதுக்குள்ள வந்து அவனை உயிர்ப்பிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு உனக்குள்ள ஆவியானவர் இல்லாம இருக்கிறாரா? இன்றைக்கு மனம் திரும்பி நீ ஒப்பு கொடுக்கும் போது அதே ஆவியானவர் உனக்காய் காத்து நிற்கிறார். அவர் வரும்போது நீ எதெல்லாம் எழுதியோ, எதெல்லாம் உன்னை விட்டு போனதோ, நீ தேவன் ராஜ்யத்துக்காக எதெல்லாம் செய்ய நினைக்கிறியோ அது உண்மையிலே பரிசுத்த ஆவியின் மூலமா அதை செய்யக்கூட நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இது புரிந்திருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். உண்மையிலே நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் முக்கியம்தான், வரங்களும் முக்கியம்தான். ஆனா ஆவியானவர் மூலியமாய் பரிசுத்த ஆவியின் வரங்களை எடுத்து செயல்படுத்து. ஆனா பரிசுத்த ஆவியானவர் விட்டு நீ பாவம் செய்துட்டு வரங்களை வச்சு நீ செயல்பட்டா யாருக்கு லாபம்? நன்றாக கவனிங்க, அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். கர்த்தர் சொல்றாரு, நீ யாருன்னே தெரியாது, நீ சொல்ல ஒரு வேலை பரவத்துக்கு போய், ஆண்டவரே நான் பிசாசு துரத்தின ஆண்டவரே, நான் இதை செய்த ஆண்டவரே, ஆண்டவர் நான் தீர்க்க தரிசனம் சொன்ன ஆண்டவரே, நான் ஏதோ சுகப்படுத்தின ஆண்டவரே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின ஆண்டவரே. ஆனா சொல்றாரு, இல்லை எனக்கு தெரியல, நீ யாருன்னு தெரியல. ஏன்னா நீ வரங்கள் மூலியமா செயல்பட்ட, ஆனா ஆவி மூலியமா செயல்படல. எப்ப ஆவி மூலியமா நீ வரங்கள் வைத்து நீ செயல்படுறியோ உன் கனெக்ஷன் எங்க ஆகுனா தேவனோட இடத்துல போகுது. எப்போ இஃப் யூ கனெக்டட் வித் காட், நீ எப்போ தேவனோட நீ சார்ந்து இருக்கிறியோ, தேவ ஆவியான உனக்குள்ள வைத்து தேவன் நீ சார்ந்து இருக்கிறியோ, அவர் நாமத்துல இயேசுவின் நாமத்துல நீ கூப்பிடுகிறியோ, அப்பவே தெரிந்தவர் உன்னை கண்ணோக்கி தேவன் பார்க்கிறார். என்னைக்கு பரிசுத்த ஆவியை விட்டு நீ வரங்களை செயல்படுறியோ தேவனுக்கு உனக்கு இருக்கிற உறவு கனெக்ஷன் அது கட்டாயிடும். ஆனா அது உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம பிசாசானவன் உன்னை கீழே தர்றதுக்கு வஞ்சிக்கிறது அவனோட செயல்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தை மூலியமா தேவன் உங்களை தொடப்படுவார். இந்த வார்த்தை மூலியமா தேவன் உங்களை தொட்டு இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்லுகிற மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் மூலியமா தான் நீ எல்லாவற்றையும் ஜெயம் பெற முடியும். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் தான் அநேக காரியங்கள் உன்னால் உருவாக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மூலியமா தான் அநேக அற்புத அடையாளம் உன்னால் செய்ய முடியும். ஆனா வரங்கள் மூலியமா செயல்படும் போது பரிசுத்த ஆவியானவர் வைத்து செய். வரங்களை மாத்திரம் வைத்து செய்யாத. பாவம் செய்தால் மனம் திரும்பு. பாவம் செய்தாலும் உன்னால் அற்புதம் செய்ய முடியும், முன்னால அடையாளம் செய்ய முடியும். ஆனா பரலோகத்தில் நீ போகும்போது நீ யாருன்னு தெரியல சொல்லிடுவார் ஆண்டவர். நான் ஒரு காலம் நான் அறியேன்னு சொல்லிடுவார் ஆண்டவர். அதனால நான் இன்றைக்கு ஒன்றாக நான் ஒரு காரியத்தை சொல்றேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மனம் திரும்பி நீ வாழு. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளு. வரங்கள் இருக்குதா, அது வரங்களை செயல்படுறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீ ஆராய்ந்து பாரு. நீ ஆராய்ந்து பார்க்கிற நேரம் வந்திருக்குது. நீ ஆராய்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் உன்னோடு பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். இதோ கண்கள் முடி செடிகளான உங்களுக்காக சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நான் முடிக்க போறேன். பரிசுத்த ஆவியானவரே, இது இந்த வீடியோ மூலியமா ஒவ்வொருத்தரும் தொடப்பட்டுட்டானவரே, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய தேவ பிரசனம் அவங்களுக்கு கடந்து போகட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கடந்து போகட்டானவரே. அப்பா, முக்கியமா இது ஊழியக்காரர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இது முக்கியமாய் கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க இந்த வார்த்தைகளானவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்திலே அப்பா பரிசுத்த ஆவியை இல்லாம வரங்களை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்க
இருந்தால் இன்னைக்கு மனம் திரும்புதல் ஆவியை அப்பா உங்களுக்குள்ள கடந்து போகட்டாண்டவரே. மனம் திரும்பி மீண்டும் பரிசுத்தாவை ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டாண்டவரே. உங்களோட பரிசுத்தாவின் மூலியமாய் தன் வரங்களை எடுத்து அநேக காரியங்களும் அநேக இடத்தில் அற்புதங்கள் அடையாளம் செய்யும்படியாய் அப்பா நீர் அவன் உருவாக்கி நீர் கொண்டு போக இயேசுவின் நாமத்தினால உங்களோட ஊழியக்கார மகனாய் அப்பா ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் அப்பா தேவனோட கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கிட்டு விற்பதாண்டவரே. ஒருவேளை அப்பா அவங்களுக்கு இதோ இருதயத்தில் ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் இவங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தொடப்படட்டும். தேவ பிரசனை என்பது ஒவ்வொருத்தரும் மேலே இருப்பதாக என்னோடு நீர் பேசப்பட்ட வார்த்தைகளை கருத்து தருகிறோம். துதிகர மகிமை எல்லாம் ஒரு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜீவனுள்ள நல்ல